கற்பனை செய்து பாருங்கள். 2 பேர் வாழ்க்கை பந்தயத்தை ஒரே இடத்திலிருந்து தொடங்குகிறார்கள். ஒருவர் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்கிறார், மற்றவர் சுகபோகத்தை தேர்ந்தெடுக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் தன் கனவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மற்றவர் வருத்தத்தில் மூழ்கியிருக்கிறார். நெப்போலியன் ஹில் கூறுகிறார், வெற்றியின் உண்மையான ரகசியம் சுய ஒழுக்கம்தான். ஏனென்றால் ஒழுக்கமில்லாமல் எந்த திறமையும் எந்த அறிவும் பயனற்றது. நாம் சுய ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது நம் மனதில் தோன்றும் முதல் பிம்பம் பெரும்பாலும் அதிகாலை 7 மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து மணிக்கணக்கில் படிப்பது அல்லது உடற்பயிற்சி கூடத்தில் கடுமையாக பயிற்சி செய்வது போன்றவையாகத்தான் இருக்கும். ஆம், இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் உண்மையான சுய ஒழுக்கம் அதைவிட மிகவும் ஆழமானது மற்றும் பரந்தது. ஒழுக்கம் என்பது அலாரம் கடிகாரத்துடனான போரில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அது உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் உங்கள் உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நேரத்தை கட்டுப்படுத்துவதாகும். கற்பனை செய்து பாருங்கள், உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அறிவிருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும், உங்கள் அடிப்படை ஆசைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இந்த வளங்கள் அனைத்தும் மெதுவாக நழுவி சென்றுவிடும். இதனால்தான் நெப்போலியன் ஹில் தனது புகழ்பெற்ற புத்தகமான சிந்தித்து செல்வந்தராகுங்கள் என்பதில் இவ்வாறு எழுதியுள்ளார், நீங்கள் உங்களை வெல்லவில்லை என்றால் உங்களால் உங்களே வெல்லப்படுவீர்கள். அதாவது, உங்களால் உங்களை வெல்ல முடியாவிட்டால் வாழ்க்கையில் உங்கள் தோல்வி நிச்சயம். இது உண்மைதான். ஏனென்றால் சுய கட்டுப்பாடு என்பது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய மற்றும் சிறிய முடிவுகளையும் வடிவமைத்து இறுதியில் உங்கள் முழு வாழ்க்கையின் தரத்தையும் தீர்மானிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாகும். இதை ஆழமாக புரிந்துகொள்வோம். அதிகப்படியான சர்க்கரை உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என வைத்துக்கொள்வோம். அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு நீரிழிவு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன் மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்தான நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கின்றனர். ஆனாலும் இரவு உணவிற்கு பிறகு ஒரு வாய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை உங்களால் தவிர்க்க முடியவில்லை. படிப்படியாக இந்த சிறிய பழக்கம் ஒரு வழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த ஒரு கணநேர சுவைக்காக, அந்த 2 வினாடி இனிப்புக்காக உங்கள் முழு ஆரோக்கியத்தையும் நீங்கள் ஆபத்தில் ஆழ்த்துகிறீர்கள். இதுதான் சுய கட்டுப்பாடு இல்லாததின் மிகவும் ஆபத்தான வடிவம். இங்குதான் வாழ்க்கையின் உண்மையான போராட்டம் தொடங்குகிறது. அந்த சிறிய ஆசையை உங்களால் எதிர்க்க முடியுமா, முடியாதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களை வெல்லவில்லை, மாறாக உங்கள் சொந்த பலவீனத்தால் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். இப்போது இந்த உதாரணத்தை இன்னும் விரிவடையுங்கள். உங்கள் தொழில் வாழ்வில் ஒரு பொன்னான வாய்ப்பை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுப்பது, ஒரு திட்டத்தை முடிக்க சிறிது நேரம் விழித்திருப்பது, கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது. ஆனால் அந்த தருணத்தில் நெட்ஃப்ளிக்ஸின் புதிய அத்தியாயம் மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள், இன்று ஓய்வெடுத்துவிட்டு நாளை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த நாளே வருவதில்லை. ஒருமுறை தள்ளி போடும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அது உங்கள் வெற்றி வாய்ப்பை மெதுவாக அரித்துவிடும். நீங்கள் வசதியை தேர்ந்தெடுக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் நீண்டகால வலியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஏனெனில் தற்காலிக சுகங்களை தேடுபவர்கள் எதிர்காலத்தில் வருத்தத்துடன் வாழ்கிறார்கள். சுய ஒழுக்கத்தின் உண்மையான அர்த்தம் நீண்டகால மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைவதற்காக குறுகிய கால அசௌகரியத்தை ஏற்றுக்கொள்வதே ஆகும். நீங்கள் சோதனைகளை எதிர்த்து போராடி உங்களை கட்டுப்படுத்தும் போது நீங்கள் ஒரு கணத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, உங்கள் அடையாளத்தையே மாற்றி அமைக்கிறீர்கள். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியும், என்னால் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் என்று உங்கள் மூளைக்கு நீங்கள் சமிக்ஞை செய்கிறீர்கள். படிப்படியாக உங்கள் தன்னம்பிக்கை வளர்கிறது. நெப்போலியன் ஹில் ஒழுக்கத்தை ஒரு வகையான திறவுகோல் என்று அழைத்தார். உலகில் 2 வகையான மனிதர்கள் மட்டுமே இருப்பதாக அவர் நம்பினார். தங்களை கட்டுப்படுத்தி தங்கள் விதியை தாங்களே எழுதுபவர்கள் மற்றும் தங்கள் ஆசைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் சோம்பலால் கட்டுப்படுத்து சராசரி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று. நீங்கள் கவனித்தால் மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், ஸ்டீவ் ஜாப்ஸ் அல்லது எலான் மஸ்க் என எவ்வொரு பெரிய மனிதரின் வெற்றி கதையிலும் மிகவும் பொதுவான காரணி சுய ஒழுக்கம்தான் என்பதை காண்பீர்கள். காந்திஜி தனது ஆசைகளையும் சுகபோகங்களையும் துறந்து ஒழுக்கத்துடன் சத்தியம் மற்றும் அஹிம்சை பாதையை பின்பற்ற தீர்மானித்தார். இந்த ஒழுக்கம் அவரை ஒரு சாதாரண வழக்கறிஞரிலிருந்து ஒரு அசாதாரண தலைவராக மாற்றியது. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது.
சுய ஒழுக்கத்தை எப்படி வரையறுப்பது? அதன் எளிய வரையறை இதுதாம். உங்களுக்கு செய்ய விருப்பமில்லாத போதும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்ததை செய்வது. அதாவது, உங்களுக்கு தூண்ட வேண்டும் போல் இருக்கும்போது, ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால், ஒழுக்கம் என்பது உங்களை படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு புத்தகத்தை திறக்க வைக்கும் சக்தி. உங்களுக்கு பீட்சா சாப்பிட ஆசையாக இருக்கும்போது, ஆனால் உங்கள் ஆரோக்கியமே உங்கள் முன்னுரிமை என்று உங்களுக்கு தெரிந்தால், ஒழுக்கம் என்பது சாலடை தேர்ந்தெடுக்க உங்களை தூண்டும் அந்த உள்மனக் குரல். உங்களுக்கு சமூக ஊடகங்களை பார்க்க ஆசையாக இருக்கும்போது, ஆனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால், ஒழுக்கம் என்பது கவனச்சிதறல்களிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும் கட்டுப்பாடு. சுய ஒழுக்கத்தின் மிகப்பெரிய அழகு என்னவென்றால், அது ஒரு தசை போன்றது. நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வலிமையாக அது மாறும். ஆரம்பத்தில் ஆசையை எதிர்ப்பது மிகவும் கடினமாக தோன்றலாம், ஆனால் படிப்படியாக அது எளிதாகிவிடும். ஜிம்மில் முதல் முறையாக புஷ்அப் செய்வது கடினமாக தோன்றினாலும், பயிற்சி தசைகளை வலுப்படுத்துவது போல ஒழுக்கத்தை பயிற்சி செய்வது உங்கள் மன உறுதியை வலுப்படுத்துகிறது. மற்றும் இந்த மன உறுதிதான் உங்களை அசாதாரணமானவராக ஆக்குகிறது. ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மை இல்லது. சுய ஒழுக்கம் என்பது வெறும் வெளிச்செயல்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அது அதிகாலை 5 மணிக்கு எழுவதோ அல்லது ஆரோக்கியமாக சாப்பிடுவதோ மட்டுமல்ல. உண்மையான ஒழுக்கம் என்பது உங்கள் மனதும் மற்றும் எண்ணங்கள் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், உங்கள் எண்ணங்களை வழிநடத்துதல் மற்றும் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துதல். உதாரணமாக, யாராவது உங்களை அவமதித்தால் அந்த நேரத்தில் கோபப்படுவது இயல்புதான். ஆனால் அந்த கோபம் உங்களை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த தூண்டினால் நீங்கள் நிலைமையை மோசமாக்குகிறீர்கள். மறுபுறம், நீங்கள் ஒழுக்கத்துடனும் அமைதியான மனநிலையுடனும் பதிலளித்தால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மீதும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். இதுவே உணர்ச்சி ஒழுக்கம். நேர ஒழுக்கமும் அதே அளவு முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் 24 மணி நேரம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். பில் கேட்ஸ், எலான் மஸ்க் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோரிடம் இருந்த அதே 24 மணி நேரம்தான் அது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் அந்த 24 மணி நேரத்தை எப்படி ஒழுக்கத்துடன் பயன்படுத்தினார்கள் என்பதுதான். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சமூக ஊடகங்களில் உலாவினால், அது ஒரு வருடத்தில் வீணடிக்கப்பட்ட 700 மணி நேரத்திற்கும் மேலாகும். அந்த 700 மணி நேரத்தை நீங்கள் கற்றல், உடற்பயிற்சி அல்லது ஒரு புதிய திறனில் முதலீடு செய்திருந்தால் உங்கள் முழு வாழ்க்கையுமே மாறியிருக்கலாம். அதனால்தான் ஒழுக்கம் என்பது ஒரு கட்டுப்பாடல்ல, அது ஒரு விடுதலை என்று கூறப்படுகிறது. சுய கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு இழக்க நேரிடும் என்பதை இப்போது சிந்தித்து பாருங்கள். ஒழுக்கமின்மை என்பது உங்கள் ஆரோக்கியத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது, உங்கள் உறவுகளை பாதிக்கிறது, தொழில் வாய்ப்புகளை இழக்கச் செய்கிறது, மிக முக்கியமாக உங்கள் திறனை வீணடிக்கிறது. உலகின் 90% வருத்தங்கள் ஒழுக்கமின்மையிலிருந்துதான் உருவாகின்றன. சிலர் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி இருக்கலாமே என்று வருந்துகிறார்கள். சிலர் தங்கள் ஆரோக்கியத்தை பேணி இருக்கலாமே என்று வருந்துகிறார்கள். சிலர் பணத்தை சேமித்திருக்கலாமே என்று வருந்துகிறார்கள். இந்த எல்லா விருப்பங்களும் ஒரே இடத்திலிருந்துதான் உருவாகின்றன. அது சுய கட்டுப்பாடு இல்லாமை. அப்படியானால் சுய கட்டுப்பாடு என்றால் என்ன? அது உங்கள் தாழ்ந்த சுயத்துடன் போராடி உங்களை உங்கள் உயர்ந்த சுயத்தை நோக்கி உந்தித்தள்ளும் ஒரு உள்ளார்ந்த வலிமை. அது உங்களை உங்கள் வசதியான சூழ்நிலையிலிருந்து வெளியேற்றி உங்கள் வளர்ச்சி மண்டலத்திற்குள் செலுத்தும் ஒரு ஆற்றல். அது உங்களை சோதனைகளும் கவனச்சிதறல்களிலிருந்தும் பாதுகாத்து வெற்றிக்கு வழிநடத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம். அது உங்களை கூட்டத்தில் தனித்து காட்டும் ஒரு குணாதிசயம். ஏனென்றால், வெளிப்படையாக சொல்வதானால், எல்லோரும் திறமையானவர்கள், எல்லோருக்கும் கனவுகள் உண்டு. ஆனால் எல்லோரும் ஒழுக்கமானவர்கள் அல்ல. இந்த ஒழுக்கம்தான் வெற்றியாளர்களுக்கும் கைவிடுபவர்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், சுய ஒழுக்கத்தின் உண்மையான வரையறை என்பது அலாரம் கடிகாரத்துடனோ அல்லது ஒரு கால அட்டவணையுடனோ நின்றுவிடவில்லை. அதன் உண்மையான சாரம்சம் சுய கட்டுப்பாடுதான்.
உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், உங்கள் பழக்கவழக்கங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துதல். இந்த 4 தூண்களும் வலுப்பெறும்போது உங்கள் வாழ்க்கை தடுத்து நிறுத்த முடியாததாக மாறுகிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டங்கள் வெளிப்புற உலகத்துடன் அல்ல, மாறாக நமக்குள்ளே கொந்தளிக்கும் உணர்ச்சிகளுடன்தான். கோபம், பயம் மற்றும் பொறாமை. ஒழுக்கமில்லாமல் இந்த 3 உணர்ச்சிகளும் ஒரு மனிதனை உள்ளிலிருந்தே அரித்துவிடும். அவை ஒரு நபரை உள்ளிருந்து உள்ளீடற்றதாக்கி அவர்களின் முடிவுகளை சிதைத்து ஒருவேளை அவர்களின் முழு வாழ்க்கையையுமே நொறுக்கிவிடக்கூடும். சற்று யோசித்து பாருங்கள். கோபத்தில் சொல்லப்படும் ஒரே ஒரு தவறான வார்த்தையால் எத்தனை உறவுகள் முறிந்து போகின்றன? பயத்தின் காரணமாக எத்தனை தொழில் வாழ்க்கைகள் தொடங்காமலேயே போகின்றன? மேலும் பொறாமையின் பாரத்தின் கீழ் எவ்வளவு ஆற்றல் புதைக்கப்படுகிறது? இதனால்தான் நெப்போலியன் இல் மற்றும் பல மாபெரும் சிந்தனையாளர்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளனர், உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு வேண்டுமென்றால் முதலில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இதுதான் ஒழுக்கத்தின் உண்மையான அர்த்தம். உடனடியாக எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக உணர்வுபூர்வமான பதிலை கொடுங்கள். எதிர்வினை என்பது தூண்டுதலின் பெயரில் கட்டுப்படாதது, மேலும் அது பெரும்பாலும் வருத்தத்திற்கே வழிவகுக்கிறது. பதில் என்பது சிந்தனைபூர்வமானது, சமநிலையானது, மேலும் அது நீண்டகால வளர்ச்சியை தருகிறது. ஒரு தொழிலதிபரின் கவனமாக தயாரிக்கப்பட்ட விளக்கப்படியாற்றை ஒரு பொதுக்கூட்டத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் விமர்சித்ததாக கற்பனை செய்து பாருங்கள். அங்கே 2 வழிகள் இருந்தன. முதலாவதாக, அவர் தன் அகந்தையால் கோபமாக எதிர்வினையாற்றி வாதிட்டு முழு ஒப்பந்தத்தையும் இழக்க நேரிடலாம். இரண்டாவதாக, அவர் அமைதியாக இருந்து விமர்சனங்களை பொறுமையாக கேட்டு அந்த பின்னூட்டத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒழுக்கத்துடன் மற்றொரு பாதையை தேர்ந்தெடுத்தவர் அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளரின் நம்பிக்கையையும் பெற்றார். இதுதான் எதிர்வினைக்கும் பதிலுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் கட்டுப்படாத உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு. உண்மையில் நமது மூளையின் அமைப்பு உடனடி உணர்ச்சிகள் முதலில் தூண்டப்படும் வகையில் அமைந்துள்ளது. நமது மூளையின் உணர்ச்சி மையமான அமிக்டலா முதலில் செயல்படுத்தப்படுகிறது. யாராவது அவமதிக்கும் போது அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் உடலில் உடனடியாக வெளியிடப்படுகின்றன. இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயர்கிறது, மேலும் மூளை எதிர்வினையாற்ற தயாராகிறது. ஆனால் இங்குதான் ஒழுக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒழுக்கம் என்பது உங்களை இடைநிறுத்த கற்றுக் கொடுக்கிற சக்தி. உங்களை ஆழமாக மூச்சுவிட செய்கிறது, மேலும் உங்கள் பகுத்தறிவு மூளையான முன்மூளை புரணியை செயல்படுத்துகிறது. இந்த இடைநிறுத்தம்தான் உங்களை காப்பாற்றுகிறது. ஒரு நொடி விழிப்புணர்வு கொண்ட இடைநிறுத்தம் ஒரு முழு வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள், ஒருவர் கோபத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் எதற்கெடுத்தாலும் கத்துவார்கள், உறவுகளை சீர்குலைப்பார்கள், பணியிடத்தில் மக்கள் அவரை தவிர்ப்பார்கள். அதேபோல ஒருவர் பயத்தின் பிடியில் இருந்தால் அவர் எப்போதும் துணிந்து செயல்பட மாட்டார். அவர் எப்போதும் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்போதும் தனது பாதுகாப்பான வட்டத்திலேயே மூச்சு திணறிக் கொண்டிருப்பார். மேலும் பொறாமையின் விளைவு அதுவே மிகவும் ஆபத்தான உணர்ச்சி. ஏனெனில் அது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உங்களை பொறாமை கொள்ள செய்கிறது, மேலும் உங்கள் சொந்த முன்னேற்றத்தை தடுக்கிறது. பொறாமை ஒரு மெதுவான விஷம். அது வெளியில் தெரியாது, ஆனால் அது உங்கள் தன்னம்பிக்கையை உள்ளிருந்து அரித்துவிடும். ஒழுக்கம் என்பது இந்த உணர்ச்சிகளை அடக்குவதல்ல, மாறாக அவற்றை நிர்வகிப்பதாகும். உணர்ச்சிகள் மனித இயல்பின் ஒரு பகுதி. கோபம், பயம் மற்றும் பொறாமை ஆகியவை இயற்கையானவை. ஆனால் ஒழுக்கமான ஒருவர் அவற்றை தன்னை கட்டுப்படுத்த அனுமதிப்பதில்லை. கோபத்தை ஆக்கப்பூர்வமான செயலாகவும், பயத்தை ஆயத்தமாகவும், பொறாமையை உத்வேகமாகவும் மாற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். உதாரணமாக, ஒரு போட்டியாளரின் வெற்றியை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டால் அந்த ஆற்றலை ஒரு நேர்மறையான திசையில் செலுத்த உங்களை தூண்டுவது ஒழுக்கம்தான். அதாவது, அவரால் இதை செய்ய முடிந்தால் என்னாலும் முடியும் என்று சிந்திப்பது போல. உணர்ச்சிசார் ஒழுக்கம் வெற்றியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருப்பதை அறிவியலும் நிரூபிக்கிறது. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நடத்திய ஒரு ஆய்வின்படி அதிக ஐக்யூ மட்டும் கொண்ட தலைவர்களை விட
உயர் உணர்ச்சிசார் நுண்ணறிவு கொண்ட தலைவர்கள் அதிக வெற்றியும் மரியாதையும் பெறுகிறார்கள். மேலும் EQவின் மிகப்பெரிய கூறு சுய ஒழுக்கமும் உணர்ச்சிகளும் தான். இப்போது நடைமுறை வாழ்க்கை முறை குறிப்புகளை பற்றி பேசுவோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது வெறும் கோட்பாட்டிலிருந்து மட்டும் வருவதில்லை. அதற்கு தினசரி பயிற்சி தேவை. இதற்கான எளிய மற்றும் மிகவும் பயனுள்ள முறை ஆழ்ந்த சுவாசம். ஒவ்வொரு காலையும் வெறும் 5 நிமிடம் ஆழ்ந்த சுவாசம் பயிற்சி செய்யும்போது உங்கள் மன அழுத்த ஹார்மோன்கள் சீரமைக்கப்படுகின்றன. கார்டிசோல் அளவுகள் குறைந்து உங்கள் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் செயல்படுத்தப்படுகிறது. இது பொறுமையையும் அமைதியையும் அதிகரிக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் தினமும் உங்கள் மனதை இப்படி பயிற்சிவித்தால் ஒவ்வொரு மன அழுத்தமான சூழ்நிலையிலும் நீங்கள் படிப்படியாக அமைதியாக இருப்பீர்கள். மற்றொரு சக்தி வாய்ந்த பழக்கம் நாட்குறி எழுதுவது. உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் எழுதும்போது அவற்றை உங்களால் கவனிக்க முடிகிறது. கவனித்தல் என்பது கட்டுப்பாட்டை நோக்கிய முதல் படியாகும். எழுதுவது உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. எனக்கு ஏன் கோபம் வந்தது? எந்த சூழ்நிலைகளில் நான் மிகவும் பயப்படுகிறேன்? எப்போது பொறாமைப்படுகிறேன்? தூண்டுதல் புள்ளிகளை நீங்கள் அடையாளம் கண்டவுடன் அவற்றிற்கு நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள். யாராவது உங்களை பற்றி தவறாக ஏதாவது சொன்னால் என்னவாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் எதிர்வினையாற்றி வாதிடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒழுக்கத்துடன் இருந்தால் நீங்கள் ஒரு நிமிடம் நிறுத்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்து பிறகு சிந்திப்பீர்கள். இது உண்மையா? யாம் என்றால் நான் மேம்படுவேன், இல்லை என்றால் அதனால் நான் பாதிக்கப்பட மாட்டேன். இந்த எளிய மாற்றம்தான் உங்களை சராசரியிலிருந்து அசாதாரணமானவராக மாற்றுகிறது. நெப்போலியன் ஹில் ஒருமுறை எழுதினார், சுய ஒழுக்கம் என்பது உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதில் தொடங்குகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது உங்கள் எண்ணங்களை உங்களால் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்றால் உங்கள் செயல்களையும் உங்களால் ஒழுங்குபடுத்த முடியாது. மேலும் எண்ணங்களில் உணர்ச்சிகளே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே வெற்றிக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதே மிக முக்கியமான தேவையாகும். போர்க்களத்தில் இருக்கும் ஒரு சிப்பாயை கற்பனை செய்து பாருங்கள். பயம் அவனை ஆட்கொண்டால் அவன் தப்பி ஓடிவிடுவான். அது முழு படைப்பிரிவையும் ஆபத்தில் ஆழ்த்திவிடும். அவன் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டால் முழு வியூகமும் தோல்வியடைய வாய்ப்புள்ளது. ஆனால் அவன் தன் உணர்ச்சிகளை ஒழுக்கத்துடன் கட்டுப்படுத்தினால் அவன் அமைதியாக இருந்து சூழ்நிலையை ஆராய்ந்து சரியான முடிவை எடுப்பான். இதனால்தான் இராணுவ பயிற்சியின் மிக முக்கியமான பகுதி உடல் வலிமை அல்ல, மாறாக உணர்ச்சி ஒழுக்கம்தான். இப்போது இந்த கொள்கையை உங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு தேர்வுக்கு தயாராவதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தோல்வியடைவீர்கள் என்று பயம் சொல்கிறது. ஆசிரியர்கள் நியாயமற்றவர்கள் என்று கோபம் உங்களை கவனத்தை சிதறடிக்கிறது. அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என்று பொறாமை உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வைக்கிறது. இந்த உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் ஆற்றல் வீணாகிவிடும். ஆனால் நீங்கள் ஒழுக்கத்துடன் இருந்தால் பயத்தை தயாரிப்பாகவும், கோபத்தை உறுதியாகவும், பொறாமையை உத்வேகமாகவும் மாற்றுவீர்கள். இதுதான் உண்மையான மாற்றம். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு வலுவான உணர்வை உணரும்போது சற்று நிதானியுங்கள். எதிர்வினையாற்றாதீர்கள். ஒரு விவேகமான பதிலை தேர்ந்தெடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள். இந்த உணர்ச்சி என்னை வளர்க்கிறதா அல்லது அழிக்கிறதா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் புத்திசாலித்தனமாக முடிவு செய்யுங்கள். உணர்ச்சி ஒழுக்கம் என்பது ஒரு ஆடம்பரமல்ல, அது உயிர் பிழைப்பதற்கான ஒரு திறன். போட்டியும் அழுத்தமும் எங்கும் நிறைந்திருக்கும் இன்றைய வேகமான உலகில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவை உங்களை கட்டுப்படுத்தும். உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை மீறும்போது ஒரு நபர் தனது முழு திறமையும் ஒருபோதும் அடைவதில்லை. ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கம் என்பது பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துவதல்ல, அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதாகும். ஏனென்றால் நீங்கள் கோபம், பயம் மற்றும் பொறாமையை கட்டுப்படுத்தும்போது உலகம் பின்பற்ற விரும்பும் நபராக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்போது உங்கள் இருப்பு சக்தி வாய்ந்ததாகிறது, உங்கள் முடிவுகள் தெளிவடைகின்றன, மேலும் உங்கள் வாழ்க்கை அசாதாரணமாக மாறுகிறது. வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால்,
நாம் எப்போதாவது செய்யும் செயல்களால் வடிவமைக்கப்படுவதில்லை. மாறாக நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் செயல்களால் தான் வடிவமைக்கப்படுகிறோம். நமது அடையாளம், நமது வெற்றி, நமது ஆரோக்கியம், நமது தொழில் எல்லாமே இறுதியில் நமது அன்றாட பழக்கவழக்கங்களால் வடிவமைக்கப்படுகின்றன. பழக்கவழக்கங்கள் என்பவை நமது முழு வாழ்க்கையையும் பின்னிப் பிணைக்கும் அந்த சிறிய கண்ணுக்கு தெரியாத இழைகள். ஆரம்பத்தில் இந்த பழக்கவழக்கங்கள் மிகவும் சிறியதாக தோன்றினாலும் அவை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு நாம் திரும்பி பார்க்கும்போது நமது முழு பயணமும் அந்த சிறிய தேர்வுகளின் விளைவுதான் என்பதை உணர்கிறோம். இங்குதான் சுய ஒழுக்கத்தின் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது. ஒழுக்கம் என்பது நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரியான பழக்கங்களை மீண்டும் மீண்டும் செய்ய நம்மை தூண்டும் ஒரு ஆற்றல். கற்பனை செய்து பாருங்கள், காலையில் எழுந்தவுடன் உங்கள் முதல் பழக்கம் கைபேசியை பார்ப்பதாக இருந்தால் உங்கள் மனம் அன்றைய தினத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது, கவனச்சிதறல் மற்றும் அதீத தூண்டுதலுடன் தொடங்குகிறது. அதே சமயம் உங்கள் முதல் பழக்கம் 20 நிமிட நடைப்பயிற்சியாக இருந்தால் உங்கள் உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதுடன் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். இந்த வித்தியாசம் மிகச் சிறியதாக தோன்றலாம். ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு வித்தியாசம் மிகப்பெரியதாக இருக்கும். தினமும் தன் கைபேசியை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரின் உற்பத்தி திறன் படிப்படியாக குறையும், பதட்டம் அதிகரிக்கும், கவனம் குறையும். ஆனால் அதே நபர் தினமும் நடைப்பயிற்சி செய்தால் அவர் உடற்தகுதி மிக்கவராகவும் அமைதியானவராகவும் அதிக கவனம் கொண்டவராகவும் மாறுவார். இதுதான் பழக்க வழக்கங்களின் ஒட்டுமொத்த சக்தி. வாரன் பஃபட்டின் உதாரணமே இந்த கொள்கைக்கு சிறந்த சான்று. உலகின் மிகவும் வெற்றிகரமான முதலீட்டாளர்களில் ஒருவரான பில்லியன் கணக்கில் நிகர மதிப்புள்ள அவர், நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள் என்கிறார். பஃபெட் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 மணி நேரம் வணிக அறிக்கைகள், புத்தகங்கள், செய்தித்தாள்கள் போன்றவற்றை படிக்கிறார். கற்பனை செய்து பாருங்கள், அவர் இந்த பழக்கத்தை எப்போதாவது பின்பற்றியிருந்தால் அவரால் இவ்வளவு அறிவை ஒருபோதும் திரட்டியிருக்க முடியாது. ஆனால் ஒழுக்கம் அவரை இந்த பழக்கத்தை தினமும் மீண்டும் செய்யபடி கட்டாயப்படுத்தியது. பல வருட தொடர்ச்சியான வாசிப்பு அவரது மனதை மிகவும் கூர்மையாகவும் ஆழ்ந்த பார்வையுடனும் ஆக்கியது. அதனால் அவரால் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடிந்தது. திறமை முக்கியம், ஆனால் பழக்க வழக்கங்களும் ஒழுக்கமும் அதைவிட மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை இந்த உதாரணம் நமக்கு காட்டுகிறது. அறிவியலும் இதையேதான் சொல்கிறது. நரம்பியல் அறிவியலின்படி நீங்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில் புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. ஒரு புதிய பழக்கம் ஆரம்பத்தில் சங்கடமாக உணரப்படலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் செய்வதால் அது தானாகவே வந்துவிடும். உதாரணமாக, மிதிவண்டி ஓட்டுவது அல்லது வாகனம் ஓட்டுவது ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம், ஆனால் பயிற்சியின் மூலம் அவை தானாகவே வந்துவிடும். அதேபோல அதிகாலையில் எழுவது, தினமும் படிப்பது, உடற்பயிற்சி அல்லது தியானம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களுக்கு ஆரம்பத்தில் முயற்சி தேவைப்படும், ஆனால் சில வாரங்களுக்குள் அவை சிரமமற்று வந்துவிடும். ஒழுக்கம் என்பது உங்களை சங்கடமற்ற ஆரம்ப கட்டத்திலிருந்து வசதியான பழக்க நிலைக்கு அழைத்துச் செல்லும் பாலமாகும். ஆனால் இங்கேதான் சூட்சமம் உள்ளது. பழக்க வழக்கங்கள் நடுநிலையானவை அல்ல. பழக்க வழக்கங்கள் உங்களை உருவாக்கும் அல்லது உடைக்கும். நேர்மறையான பழக்க வழக்கங்கள் உங்களை வெற்றிக்கு ஈடு செல்கின்றன. எதிர்மறையான பழக்க வழக்கங்கள் உங்களை தோல்வியை நோக்கி தள்ளுகின்றன. பிரச்சனை என்னவென்றால், எதிர்மறையான பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வது எளிது. இரவில் இணையத்தில் உலாவுதல், துரித உணவுகள், புறம் பேசுதல், தள்ளி போடுதல். ஏனென்றால் இந்த பழக்கங்கள் குறுகிய கால இன்பத்தை அளிக்கின்றன. மறுபுறம் நேர்மறையான பழக்கங்கள், அதிகாலையில் எழுவது, ஆரோக்கியமான உணவு, தினமும் படிப்பது, கடின உழைப்பு போன்றவை ஆரம்பத்தில் சங்கடமாக தோன்றலாம், ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அவை உங்களை அசாதாரணமராக ஆக்குகின்றன. இங்கே ஒழுக்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒழுக்கம் என்பது, இது கடினமாக தோன்றலாம், ஆனால் எதிர்காலத்திற்கு இதுதான் சரியான விஷயம் என்று கூறும் ஒரு குரல். மற்றொரு ஊக்கமளிக்கும் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஒரு காலத்தில் தனது உடற்தகுதி சராசரியாக இருந்ததாகவும் தனது வாழ்க்கை முறை மிகவும் ஆரோக்கியமற்றதாக இருந்ததாகவும் அவர் கூறுகிறார்.
ஆனால் ஒரு நாள் தான் சிறந்தவராக விரும்புகிறேன் என்றால் தனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவர் துரித உணவுகளை தவிர்த்தார், தனது மது அருந்தும் பழக்கத்தை கட்டுப்படுத்தினார், மேலும் கடுமையான உணவு மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை பின்பற்றினார். பல வருடங்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஒழுக்கத்துடன் மீண்டும் பின்பற்றியதின் விளைவாக அவர் உலகின் உடற்தகுதிமிக்க விளையாட்டு வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் அவரது இந்த நிலைப்புத்தன்மை அனைவருக்கும் ஒரு ஊக்கமாக விளங்குகிறது. உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றினால் உங்கள் விதியை உங்களால் மாற்ற முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் தினமும் 2 ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை மட்டும் உணர்வுபூர்வமாக பின்பற்றினால். காலையில் உங்கள் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக 20 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மற்றும் உறங்குவதற்கு முன் ஊக்கமளிக்கும் ஒரு புத்தகத்தின் 5 பக்கங்களை படிப்பது. ஒரு வருடத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? நடைப்பயிற்சி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் மனதை புத்துணர்ச்சி அடையச் செய்யும். ஒரு புத்தகத்தை படிப்பது உங்கள் எண்ணங்களுக்கு நேர்மறையாக ஊட்டமளிக்கும், உங்களுக்கு புதிய யோசனைகளை தந்து வெற்றிக்காக உங்கள் ஆழ்மனதை தயார்படுத்தும். இந்த 2 சிறிய பழக்கங்களும் சேர்ந்து உங்களை ஒரு வெற்றியாளரின் ஆற்றல் மற்றும் மனநிலை இரண்டையும் கொண்ட ஒரு நபராக மாற்றும். ஆனால் பழக்கங்களை உருவாக்குவது எளிதல்ல. ஏனென்றால் நமது மூளை எப்போதும் வசதியையே விரும்புகிறது. ஒழுக்கம் என்பது உங்கள் வசதியான வட்டத்திலிருந்து உங்களை வெளியே தள்ளும் சக்தி. காலையில் உங்கள் அலாரம் ஒலிக்கும்போது உங்கள் மனம் இன்னும் 10 நிமிடங்கள் தூங்க விடுங்கள் என்று சொல்லும்போது உங்களை எழுந்திருக்கச் செய்யும் அந்த உள் உந்துதல் ஒழுக்கம்தான். இரவில் உங்கள் கைபேசி கையில் இருக்கும்போது உங்கள் மனம் 5 நிமிடங்கள் மட்டும் இணையத்தில் உலாவிடுங்கள் என்று சொல்லும்போது ஒரு புத்தகத்தை எடுக்க உங்களை தூண்டும் அதே சக்திதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது அடிப்படையில் பழக்கச் சுழற்சியை மாற்றி அமைக்கிறது. ஜேம்ஸ் கிளியர் தனது புகழ்பெற்ற அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார்: நீங்கள் உங்கள் இலக்குகளின் நிலைக்கு உயர்வதில்லை, உங்கள் செயல்பாடுகளின் நிலைக்கு தாழ்கிறீர்கள். அனைவருக்கும் இலக்குகள் உண்டு, ஆனால் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அவர்களின் செயல்பாடுகள்தான். மேலும் அந்த செயல்பாடுகளில் மிகப்பெரிய பகுதி பழக்கங்கள்தான். உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் தினமும் செயல்படுத்துவதை ஒழுக்கம் உறுதி செய்கிறது. அப்படியானால் நடைமுறையில் பழக்கங்களை உருவாக்குவது எப்படி? வல்லுநர்கள் கூறுகிறார்கள், சிறிய அளவில் தொடங்குங்கள். மூளை பெரிய மாற்றங்களை செய்வதை எதிர்க்கிறது. நீங்கள் தினமும் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள விரும்பினால் ஆரம்பத்தில் 5 பக்கங்கள் மட்டும் படியுங்கள். நீங்கள் ஒரு உடற்பயிற்சி பழக்கத்தை மேற்கொள்ள விரும்பினால் 10 நிமிட நடைப்பயிற்சியுடன் தொடங்குங்கள். படிப்படியாக இந்த சிறிய பழக்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய மாற்றமாக மாறும். இங்கு ஒழுக்கம் 2 வழிகளில் செயல்படுகிறது: நிலைத்தன்மை மற்றும் பொறுமை. பழக்கத்தை தினமும் மீண்டும் செய்யவும் மேலும் குறுகிய கால முடிவுகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் கவனம் செலுத்துங்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள், ஒருவர் தினமும் 8% முன்னேறினால் ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் 37% சிறப்பாக இருப்பார். இதுதான் பழக்கங்களின் கூட்டு விளைவு. உங்கள் பழக்கங்களை ஒழுக்கத்துடன் மீண்டும் மீண்டும் செய்யும்போது மட்டுமே இந்த கூட்டு விளைவு சாத்தியம். ஆனால் நினைவில் வையுங்கள், பழக்கங்கள் என்பவை வெறும் உடல் செயல்பாடுகள் மட்டுமல்ல, மனப்பழக்கங்களும் அதே அளவு சக்தி வாய்ந்தவை. நன்றி உணர்வு பயிற்சி, நேர்மறை சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான சுய உரையாடல் போன்றவை இதற்கு உதாரணம். எவ்வொரு சிறிய விஷயத்திலும் எதிர்மறையை கண்டுபிடிப்பது, குறை கூறுவது மற்றும் மற்றவர்களை பழிப்பது உங்கள் மனப்பழக்கமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே கீழ்நோக்கி செல்லும். இருந்தபோதிலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது, தீர்வுகளை பற்றி சிந்திப்பது மற்றும் மற்றவர்களை பாராட்டுவது உங்கள் மனப்பழக்கமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே மேல் நோக்கி செல்லும். ஒழுக்கம் சரியான மனப்பழக்கங்களை மீண்டும் மீண்டும் கடைபிடிக்கவும் உங்களை வழிகாட்டுகிறது. எனவே இது தெளிவாகிறது: பழக்கங்கள் நமது வாழ்க்கையின் வரைபடம், ஒழுக்கம் அதன் சிற்பி. ஒழுக்கம் இல்லாமல் பழக்கங்கள் நிலையற்றதாகிவிடும். சில சமயங்களில் நாம் அவற்றை செய்கிறோம், சில சமயங்களில் கைவிடுகிறோம். ஆனால் ஒழுக்கத்துடன் பழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் தலைவிதி ஒரு பெரிய முடிவால் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்யும் சிறிய பழக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது.
ஒருவரின் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களின் திறமையில் இல்லை, மாறாக அவர்களின் பழக்கங்களில் உள்ளது. எனவே அடுத்த முறை நீங்கள் சுகமான ஒன்றை தேர்ந்தெடுக்க நினைக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த பழக்கம் நான் ஆக விரும்பும் நபராக என்னை நெருக்கமாக்குகிறதா? ஆம் எனில் அதை ஒழுக்கத்துடன் மீண்டும் செய்யவும், இல்லையெனில் அதை கைவிடவும். ஏனென்றால் இறுதியில் அரிஸ்டாட்டில் கூறியது போல் நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே நாம். எனவே சிறப்பு என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். மேலும் இந்த சிறப்பு பயணத்தில் உங்கள் சிறந்த துணை சுய ஒழுக்கம். வாழ்க்கையில் மிகவும் ஜனநாயகமான வளம் ஏதேனும் இருந்தால் அது நேரம். ஒவ்வொரு மனிதருக்கும், கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், சிலர் அந்த 24 மணி நேரத்தை ஒழுக்கத்துடன் பயன்படுத்தி ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். வேறு சிலர் அந்த 24 மணி நேரத்தை வீணடித்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சுய ஒழுக்கத்திற்கான மிகப்பெரிய சான்று உங்கள் நேரத்தை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதுதான். நெப்போலியன் ஹில் மற்றும் பல வெற்றி சிந்தனையாளர்கள் கூறியுள்ளனர், நேரம் மனத்தை விட மதிப்புமிக்கது. நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உங்களால் அதிக நேரத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் வருந்தத்தக்க வகையில் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பற்ற நாணயமான நேரத்தை வீணடித்துவிட்டு பிறகு எனக்கு நேரமில்லை என்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவர்களிடம் நேரப் பற்றாக்குறை இல்லை, மாறாக அவர்களிடம் ஒழுக்கம் இல்லை. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் சமூக ஊடகங்களில் அர்த்தமின்றி உலாவனீரானால் அது ஒரு வருடத்தில் சுமார் 730 மணி நேரமாகிறது. 730 மணி நேரம், அது 30 முழு நாட்களுக்கும் மேலானது. அந்த 30 நாட்களில் நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றிருக்கலாம், ஒரு பட்டய படிப்பை முடித்திருக்கலாம், 20 புத்தகங்களை படித்திருக்கலாம், அல்லது உங்கள் உடற்தொகுதியை முழுமையாக மாற்றியிருக்கலாம். ஆனால் இதே 730 மணி நேரங்கள் ஒழுக்கமின்றி முற்றிலும் வீணாகிவிடும். மேலும் இந்த ஆண்டை எப்படி செலவழித்தீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் உங்களிடம் காட்டுவதற்கு எதுவும் இருக்காது. அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்டீவ் ஜாப்ஸின் உதாரணம் இந்த கொள்கையை மிக தெளிவாக விளக்குகிறது. அவர் எப்போதும் ஜீன்ஸ் மற்றும் ஸ்னீக்கர்ஸ்களுடன் ஒரு கருப்பு டர்ட்டில் நெக்கை அணிந்தார். ஏன் என்று ஒருவர் கேட்டார். அவர் சொன்னார், நான் சிறிய முடிவுகளில் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எந்த சட்டையை அணிவது என்று கவலைப்படுவதில் அல்ல, உலகை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுப்பதில் எனது ஆற்றலையும் கவனத்தையும் நான் செலுத்த வேண்டும். இதுதான் நேர ஒழுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. வெற்றிகரமான மக்கள் நேரம்தான் தங்களின் அரிய சொத்து என்பதை அறிவார்கள். அதனால் அவர்கள் அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதில்லை. ஆனால் சராசரி மனிதனின் நிலைமை இதற்கு நேர்மாறானது. அவர்கள் முக்கியமான பணிகளை தள்ளி போட்டுவிட்டு முக்கியமற்ற செயல்களில் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு முக்கியமான திட்டம் நிலுவையில் உள்ளது, ஆனால் அவர்கள் முதலில் வாட்ஸ்ஆப் உரையாடல்களிலும் மீம்ஸ்களிலும் மூழ்கிவிடுகிறார்கள். ஒரு தேர்வு வரவிருக்கிறது, ஆனால் அவர்கள் யூடியூப் பார்ப்பதில் மும்முரமாகிவிடுகிறார்கள். பின்னர் காலக்கெடு நெருங்கும்போது பீதி ஏற்படுகிறது. ஒரு சாக்குப்போக்கும் தயாராக இருக்கிறது, எனக்கு நேரமில்லை. உண்மை என்னவென்றால் நேரம் இருந்தது, ஆனால் ஒழுக்கமில்லை. நேரத்தை மதிப்பது என்பது நேரம் தவறாமல் இருப்பது மட்டுமல்ல, நேரத்தை மதிப்பது என்பது ஒவ்வொரு நிமிடத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதாகும். ஒழுக்கம் உங்கள் நாளை தற்செயலான சூழ்நிலைகளுக்கு விட்டுவிடாமல் உணர்வுபூர்வமாக வடிவமைக்க கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கடினமான வேலையை முதலில் முடித்துவிட்டால் நாள் முழுவதும் நீங்கள் ஒரு நிறைவு உணர்வை பெறுவீர்கள். இது தவளையை சாப்பிடும் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, கடினமான பணிகளை முதலில் செய்ய வேண்டும். ஒழுக்கமில்லாமல் நாம் எளிதான பணிகளை முதலில் செய்து கடினமான பணிகளை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவை ஒருபோதும் முடிவடைவதில்லை. ஒவ்வொரு காலையும் 10 நிமிடங்களை ஒழுக்கத்துடன் செலவழித்து செய்ய வேண்டிய பணிகளின் பட்டியலை தயாரித்து அவற்றிற்கு முன்னுரிமை அளித்தால் உங்கள் நாள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று இப்போது கற்பனை செய்து பாருங்கள். தங்கள் பணிகளை எழுத்துப்பூர்வமாக திட்டமிடுபவர்களின் பயனுற்ற தன்மை 25% அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. மேலும் மிகவும் கடினமான பணிகளை நீங்கள் முதலில் ஒழுக்கத்துடன் கையாண்டால்
உங்கள் மன உறுதியும் கவனமும் அவற்றின் உச்சபட்ச வலிமையுடன் பயன்படுத்தப்படும். இதுவே நேரத்திற்கான மரியாதை. வரலாறும் இதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அமெரிக்காவின் ஸ்தாபக பந்தைகளில் ஒருவரான பெஞ்சமின் பிராங்க்லின் இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது என்று கூறினார். பிராங்க்லின் தனது அன்றாட வழக்கத்தை சிறிய பகுதிகளாக பிரித்தார். ஒவ்வொரு பணிக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கினார். இந்த ஒழுக்கம் அவரை ஒரு விஞ்ஞானி, எழுத்தாளர், கண்டுபிடிப்பாளர், அரசியல்வாதி என எல்லாவற்றாகவும் மாற உதவியது. இப்போது நடைமுறை அளவில் நேரத்தை மதிப்பதற்கான முதல் படி கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்துவதாகும். இன்றைய டிஜிட்டல் உலகில் இதுவே பெரிய எதிரி. ஒரு அறிவிப்பு தோன்றியவுடன் நமது மூளை அந்த திசையில் இழுக்கப்படுகிறது. மேலும் இந்த சிறிய குறுக்கீடுகள் ஒரு நாளின் பல விலைமதிப்பற்ற நேரங்களை வீணடிக்கின்றன. ஒழுக்கம் என்பது உங்கள் தொலைபேசியை எப்போது பயன்படுத்த வேண்டும், சமூக ஊடகங்களை எப்போது சரிபார்க்க வேண்டும் என்பதை உணர்வுபூர்வமாக தீர்மானிப்பதாகும். நிபுணர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒரு நாளில் 3 முறை குறிப்பிட்ட நேரங்களில் செய்திகளை பார்த்தால் தினமும் 1 அல்லது 2 மணி நேரத்தை எளிதாக சேமிக்கலாம். இரண்டாவது படி ஒரு வழக்கத்தை உருவாக்குவது. வழக்கம் சலிப்பூட்டுவதாக தோன்றலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் அது உங்கள் மூளையை தேவையற்ற முடிவுகளிலிருந்து விடுவிக்கிறது. உங்கள் நாள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும் போது சிறிய தேர்வுகளுக்காக உங்கள் ஆற்றலை நீங்கள் வீணடிப்பதில்லை. ஒழுக்கம் என்பது உங்களுக்கு மனநிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் வழக்கத்தை பின்பற்றுவதாகும். மூன்றாவது படி வேண்டாம் என்று சொல்வது. எல்லாவற்றிற்கும் யாம் என்று சொல்வதை நிறுத்தும்போதுதான் நேரத்தை மதிப்பது சாத்தியமாகிறது. ஒழுக்கம் என்பது உங்கள் முன்னுரிமைகளை அறிவதாகும். உங்கள் முன்னுரிமைகள் என்ன? அவற்றை பாதுகாக்க மற்றவர்களின் கூடுதல் கோரிக்கைகளுக்கு நீங்கள் பணிவுடன் இல்லை என்று கூறுகிறீர்கள். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மாணவர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பில் கவனம் செலுத்தினால் 1 வருடத்திற்குள் அவர்களின் அறிவு சராசரி மாணவரின் அறிவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் வல்லுனர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் திறன் கற்றலில் முதலீடு செய்தால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் தொழில் வாழ்க்கை அதிவேக வளர்ச்சியை அடையும். வித்தியாசம் நேரத்தின் இருப்பில் இல்லை. அனைவருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான் உள்ளது. வித்தியாசம் ஒழுக்கத்திலும் நேரத்தின் மீதான மரியாதையிலும் உள்ளது. ஆனால் இங்கே ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது. நேரத்தை மதிப்பது உற்பத்தி திறனுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை திருப்திக்கும் கூட. உங்கள் நேரத்தை குடும்பம், ஆரோக்கியம், கற்றல் போன்ற சரியான விஷயங்களில் முதலீடு செய்யும்போது நீங்கள் உள் திருப்தியை காண்கிறீர்கள். மறுபுறம் நீங்கள் முடிவில்லாமல் இணையதளம் உலவுதல், அரட்டையடித்தல், தள்ளி போடுதல் போன்றவற்றில் நேரத்தை வீணடிக்கும்போது குற்றமுணர்வும் வெறுப்பும் உங்களுக்குள் எழுகின்றன. இதனால்தான் ஒழுக்கமானவர்கள் அதிக அமைதியும் மன நிறைவுடனும் இருக்கிறார்கள். எனவே ஒரு நடைமுறை வாழ்க்கை முறை ஆலோசனை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியவற்றின் பட்டியலை எழுதி உங்கள் நேரம் எங்கே செல்லும் என்பதை உணர்வுபூர்வமாக முடிவு செய்யுங்கள். மிக முக்கியமான கடினமான பணிகளை முதலில் செய்து முடியுங்கள். இப்படி செய்வது உங்களை அதிக உற்பத்தி திறனுடையவராக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் சுய மரியாதையையும் அதிகரிக்கும். ஏனென்றால் நீங்கள் நேரத்தை மதிக்கும்போது மறைமுகமாக உங்களையே மதிக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நினைவில் வைத்திருங்கள், நேரமே வாழ்க்கை. நீங்கள் நேரத்தை இழந்தால் வாழ்க்கையையே இழந்து விடுவீர்கள். ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு நிமிடத்தையும் மதிக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு கலை. நீங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொண்டால் உலகில் உங்களால் அடைய முடியாத இலக்கு எதுவும் இல்லை. பெரும்பாலான மக்கள் ஒழுக்கம் என்ற வார்த்தையை கேட்கும்போது ஒரு இறுக்கமான, கண்டிப்பான மற்றும் கட்டுப்படுத்தும் இன்பம்தான் அவர்கள் மனதில் தோன்றுகிறது. ஒழுக்கம் என்றால் கட்டுப்பாடுகள், தியாகங்கள், விதிகள் மற்றும் ஒரு வகையான சிறைச்சாலை என்று பொருள். ஆனால் உண்மையான உண்மை இதற்கு முற்றிலும் நேர்மாறானது. ஒழுக்கம் சிறைச்சாலை அல்ல, மாறாக அது உண்மையான சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் ஒரு கதவு. ஒழுக்கத்தை புரிந்து கொள்பவர்கள் தற்காலிக சுகங்களை துறப்பதன் மூலம் நீண்டகால சுதந்திரத்தை அடைய முடியும் என்பதை அறிவார்கள்.
ஒழுக்கத்திலிருந்து விலகி ஓடுபவர்கள் படிப்படியாக தங்கள் பழக்கவழக்கங்கள், அடிமைத்தனங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள். உண்மையைச் சொல்லப்போனால் இந்த உலகில் 2 வகை மனிதர்கள்தான் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்பவர்கள் அல்லது தங்கள் பலவீனங்களால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். வாழ்க்கையில் உண்மையான வேறுபாடு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. தினமும் மது அருந்துபவரை கற்பனை செய்து வாருங்கள். ஆரம்பத்தில் அது தனக்கு சுதந்திரம் அளிப்பதாக அவர் உணர்கிறார். நான் விரும்பினால் குடிக்கலாம் என்பது அவரது வாதம். ஆனால் நாளடைவில் அந்த பழக்கமே அவரது உடல் நலத்தை பாதிக்கத் தொடங்குகிறது. அவரது கல்லீரல் பலவீனமடைகிறது, அவரது மனம் குழப்பமடைகிறது, அவரது குடும்ப வாழ்க்கை சீர்குலைகிறது. இப்போது அவர் தான் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் தனது அடிமைத்தனத்திற்கு அடிமையாகிவிட்டார். அதே நபர் ஒழுக்கத்துடன் மதுபழக்கத்தை விட்டால் ஆரம்பத்தில் போராட்டங்களும் அசௌகரியங்களும் இருக்கும். ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதே முடிவு அவருக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும். ஆரோக்கியத்திற்கான சுதந்திரம், நிதி நிலைத்தன்மைக்கான சுதந்திரம் மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கான சுதந்திரம். இதுதான் ஒழுக்கத்தின் மந்திரம். குறுகிய காலத்தில் சற்று வேதனையானது, ஆனால் நீண்ட காலத்தில் முற்றிலும் விடுதலையளிக்கக்கூடியது. நெப்போலியன் ஹில் தெளிவாக கூறினார், வெற்றிக்கு விளக்கம் தேவையில்லை, தோல்விக்கு சாக்கு போக்குகள் கிடையாது. மேலும் வெற்றிக்கான பாதை ஒழுக்கத்தின் வழியே செல்கிறது. ஏனென்றால் உங்கள் பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையின் இயக்குனராக நீங்களே ஆகிறீர்கள். அப்போது நீங்கள் விதி அல்லது அதிர்ஷ்டத்தின் கைகளில் இருக்கும் ஒரு பொம்மை அல்ல. அப்போது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்லும் என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தீர்மானிக்கிறீர்கள். கற்பனை செய்து பாருங்கள், உங்களிடம் சுய ஒழுக்கம் இருந்தால் எந்த போதை பழக்கமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த கவனச்சிதறலும் உங்களை தடம்புற செய்ய முடியாது. மேலும் எந்த தற்காலிக சோதனையும் உங்கள் நீண்டகால தொலைநோக்கு பார்வையை அழிக்க முடியாது. இதுதான் உண்மையான சுதந்திரம். உங்கள் சொந்த நிபந்தனைகளின்படி வாழ்க்கையை வாழும் சுதந்திரம். இப்போது இதை மற்றொரு கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வோம். ஒரு மாணவன் ஒழுக்கம் என்றால் தினமும் படிப்பது, நெட்ஃப்ளிக்ஸை தவிர்ப்பது, விருந்துகளை தவிர்ப்பது, இவை அனைத்தும் கட்டுப்பாடுகள் என்று நினைக்கிறான் என வைத்துக்கொள்வோம். ஆனால் உண்மையில் அவர்கள் ஒழுக்கத்துடன் இருந்து தங்கள் படிப்பை முடித்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், நிதி சுதந்திரம் மற்றும் இறுதியில் வாழ்க்கையில் பல தேர்வுகள் கிடைக்கும். மாறாக ஒழுக்கத்தை தவிர்த்து கேளிக்கைகளில் மட்டுமே நேரத்தை வீணடிக்கும் ஒரு மாணவன் எதிர்காலத்தில் குறைந்த வாய்ப்புகளுடன் சிக்கிக்கொள்கிறான். ஆகவே கேள்வி என்னவென்றால், சில அசௌகரியங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வரம்பற்ற சுதந்திரத்தை விரும்புகிறீர்களா, அல்லது இப்போது போலியான சுதந்திரத்தை அனுபவித்து எதிர்காலத்தில் நிரந்தரமான கட்டுப்பாடுகளை ஏற்க விரும்புகிறீர்களா? இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சமரசம். ஒழுக்கத்தின் மிகப்பெரிய அழகு என்னவென்றால், அது உங்களுக்கு கட்டுப்பாட்டை தருகிறது. கட்டுப்பாடு என்பது சுதந்திரம். யோசித்து பாருங்கள், உங்களிடம் உடல்நல ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக ஓடலாம், பயணிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். சேமிப்பு மற்றும் முதலீடு போன்ற நிதி ஒழுக்கம் உங்களிடம் இருந்தால் பணம் எங்கிருந்து வரும் என்று கவலைப்படாமல் எதிர்காலத்தில் நீங்கள் சுதந்திரமாக முடிவுகளை எடுக்கலாம். உங்களிடம் உணர்ச்சி ஒழுக்கம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களை கலக்கமடைய செய்யாது. ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் அமைதியுடன் எதிர்கொள்ள முடியும். அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஒழுக்கம் இறுதியில் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை அடைவது எளிதல்ல. ஏனெனில் ஒழுக்கம் ஆரம்பத்தில் வேதனையானது. சுகபோகங்களை துறப்பது எளிதல்ல. சமூக அழுத்தங்களை எதிர்கொள்வது எளிதல்ல. உடனடி இன்பங்களை தவிர்ப்பதும் எளிதல்ல. ஆனால் இந்த அசௌகரியமே படிப்படியாக உங்களை வலிமையாக்குகிறது. உடற்பயிற்சி கூடத்தில் தசைகளை வளர்ப்பதில் வலி இருப்பது போல வாழ்க்கையில் ஒழுக்கம் வளர்ச்சியை தருகிறது. மேலும் நீங்கள் இந்த பேனாவை ஏந்தும்போது மற்றவர்கள் கனவு காண வேண்டிய அத்தனை சுதந்திரங்களையும் எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். வரலாற்றின் பக்கங்கள் ஒழுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளால் நிரம்பியுள்ளன.
ஒருவேளை மகாத்மா காந்தி தன் வாழ்வில் கடைபிடித்த அளவுக்கு வேறு யாரும் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்க மாட்டார்கள். எளிமையான வாழ்க்கை முறை, கட்டுப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் இரும்பு போன்ற மன உறுதி ஆகியவை அவரை மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆக்கின. அதன் விளைவாக அவர் ஆயுதங்கள் எதுவுமின்றி முழு பிரிட்டிஷ் பேரரசையே சவால் செய்தார். இந்த ஒழுக்கம்தான் அவருக்கு உண்மையான சுதந்திரத்தை அடைய உதவியது. இப்போது நடைமுறை வாழ்க்கை முறை ஆலோசனைகளைப் பற்றி பேசுகிறாய். ஒழுக்கத்தின் மூலம் சுதந்திரத்தை அடைவதற்கான முதல் படி இலக்குகளில் தெளிவு பெறுவதே. நீங்கள் எந்த வகையான சுதந்திரத்தை விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆரோக்கியம், நிதி சுதந்திரம், மன அமைதி அல்லது தொழில் வளர்ச்சி. தெளிவு இருக்கும்போது ஒழுக்கம் தானாகவே வந்துவிடும். இரண்டாவது படி சிறிய பழக்க வழக்கங்கள். ஒழுக்கத்தை ஒரு சிறைச்சாலையாக மாற்றாதீர்கள், அதை ஒரு ஆதரவு அமைப்பாக ஆக்குங்கள். உதாரணமாக, தினமும் 20 நிமிட நடைப்பயிற்சி, இரவில் வெறும் 5 பக்கங்கள் படிப்பது, அல்லது தினமும் செய்ய வேண்டிய வேலைகளின் பட்டியலை தயாரிப்பது. இந்த சிறிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக அதிக சுதந்திரத்தை உருவாக்குகின்றன. மது பழக்கத்தை விடும் ஒருவரின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஆரம்பகால போராட்டங்கள் அவரை உடைத்துவிட்டன. ஆனால் அவர் தனது ஆசைகளை வென்றபோது தனக்குள் ஒரு புதிய வலிமையை கண்டறிந்தார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் உணர்ந்தார், அவர் ஆரோக்கியமாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவரது குடும்பமும் அவருடன் மகிழ்ச்சியாக இருந்தது. அவரது தொழில் நிலையாக இருந்தது. மேலும் அவரது மனம் தெளிவாக இருந்தது. இதுதான் உண்மையான ஒழுக்கத்தின் வெற்றி. உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் சுதந்திரம். இப்போது கடைசி கேள்வி: ஒழுக்கம் ஒரு சுமையா அல்லது வரமா? பதில் எளிமையானது. நீங்கள் குறுகிய கால சுகத்தை தேர்ந்தெடுத்தால் ஒழுக்கம் ஒரு சுமையாக தோன்றும். ஆனால் நீங்கள் ஒரு நீண்டகால பார்வையை தேர்ந்தெடுத்தால் ஒழுக்கம் ஒரு வரம். ஒழுக்கமே திறவுகோல். அது வெற்றி, அமைதி மற்றும் மனநிறைவுக்கு கதவுகளை திறக்கிறது. நெப்போலியன் ஹில் கூறினார், வெற்றிக்கு ஒரே ஒரு பாதைதான் உள்ளது, அது சுய ஒழுக்கம். நினைவில் வைத்திருங்கள், ஒன்று நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது உங்கள் பலவீனங்கள் உங்களை கட்டுப்படுத்தும். தேர்வு உங்களுடையது. வாழ்க்கை ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லை, நமக்குள்ளேயேதான் இருக்கிறான். நமது சோம்பல், நமது சாக்குப்போக்குகள், நமது பலவீனங்கள். ஆனால் நெப்போலியன் ஹில்லின் செய்தி தெளிவாக உள்ளது. இந்த எதிரியை தோற்கடிக்க நீங்கள் பயன்படுத்தும் ஆயுதம் சுய ஒழுக்கம். நினைவில் வைத்திருங்கள், வெற்றி ஒரே நாளில் நிகழ்வதில்லை. வெற்றி என்பது சிறிய தினசரி ஒழுக்கமான படிகள் மூலம் படிப்படியாக கட்டப்படுகிறது. அது உங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும், உங்கள் தொழிலாக இருந்தாலும், அல்லது உங்கள் உறவுகளாக இருந்தாலும், எங்கும் உண்மையான வெற்றியாளர் என்பவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்பவர்தான். ஆகவே முடிவு உங்களுடையது. உங்கள் வாழ்க்கையின் இயக்குனராக நீங்கள் மாறுவீர்களா, அல்லது உங்கள் பழக்க வழக்கங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாகவே இருப்பீர்களா? இந்த கட்டுரை உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தால் இன்றே செயலில் இறங்குங்கள். ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள். செய்ய வேண்டியவற்றின் பட்டியலை எழுதுங்கள், அல்லது வெறும் 20 நிமிட நடைப்பயிற்சியுடன் தொடங்குங்கள், அல்லது இன்று இரவு உறங்குவதற்கு முன் 5 பக்கங்கள் படியுங்கள். இந்த சிறிய அடிகள் உங்களுக்கு பெரும் வெற்றிக்கும் உண்மையான சுதந்திரத்துக்கும் வழிவகுக்கும். ஒழுக்கத்தின் சக்தியை உலகம் புரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த காணொளியை பகிருங்கள். மேலும் உங்கள் வாழ்வில் இதுபோன்ற ஊக்கமளிக்கும் பாடங்கள் வேண்டுமென்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்கள் பயணத்தை இன்னும் வலிமையாக்கும். நினைவில் வைத்திருங்கள், ஒன்று நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது உங்கள் பலவீனங்கள் உங்களை கட்டுப்படுத்தும். தேர்வு உங்களுடையது. சாரி.